நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம் எழுந்திருந்து. हम एक वचन को पढ़ेंगे उठकर. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் उत्पत्ति का 6वां अध्याय அதுல 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 8वें वचन को हम पढ़ेंगे. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஜெபிக்கலாம். தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். सरों को झुकाकर प्रार्थना करेंगे. கர்த்தர் இந்த வசனத்திலிருந்து நம்மளோடு பேசும்படியாக इस वचन के द्वारा परमेश्वर हमसे बात करे. நம்ம ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे. வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा. எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं. யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से हम प्रार्थना करते हैं. வாசிக்கப்பட்ட இந்த வசனத்திலிருந்து எங்களோடு பேசுங்க. जिस वचन को हमने पढ़ा है प्रभु उसके द्वारा हमसे बात कीजिए. இதுல இருக்கிற மறைபொருள்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாங்க. इसके अंदर के गुप्त बातों को प्रकट करके दीजिए. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறேன். आपके नाम की महिमा बढ़ाने के लिए विनती करते हैं. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. आए हुए सभी को आप आशीष दीजिए. எந்தெந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறார்களோ, जिन विचार से वो आए हैं, எந்தெந்த பாரத்தோடு जो வந்திருக்கிறார்களோ, बोझ से वो आए हैं, எந்த பலவீனத்தோடு जिस வந்திருக்கிறார்களோ, कमजोरी से आए हैं, எந்த கட்டுகளோடு जिस வந்திருக்கிறார்களோ, बंधन से आए हैं, எல்லா கட்டுகள் பலவீனங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாறி போகட்டும் அப்பா. सारे बंधन सारे समस्याएं बदलने दे प्रभु. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை பண்ணும் என்று சொன்னீங்க. सच्चाई को जानोगे, सच्चाई तुम्हें छुटकार देगा करके बोला है. ஒவ்வொருத்தரும் விடுதலை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ऐसे ही सभी लोग छुटकार पाने के लिए विनती करते हैं. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னீங்கப்பா. मैं ही मार्ग सत्य और जीवन हूं करके बोला है. நீங்க தான் எங்களுக்கு சத்தியம். आप ही हमारे लिए सच है. யெகோஷுவா தான் எங்களுக்கு சத்தியம். यहोशुआ ही हमारे लिए सच है. கர்த்தாவே, யாரெல்லாம் உம்முடைய நாமத்தை அறிந்து கொண்டார்களோ, जो जो तेरे नाम को जान लिए हैं, அவர்கள் கர்த்தாவே பரிபூரண விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை वो செய்யுங்கப்பா. परिपूर्ण छुटकार को पाने दे. எல்லா கட்டுகளும் உடைந்து போகத்தக்க நீர் கிருபை செய்யும். सारे बंधन टूटने के लिए कृपा कर. கர்த்தாவே, எலிஷா மேல எலியாவின் அபிஷேகம் இறங்கினது போல और प्रभु एलीशा के ऊपर जिस प्रकार एलिया का अभिषेक उतरी, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் மேல உம்முடைய அபிஷேகம் ஊடுருவி பாயிட்டு ராஜா. तेरे हर एक बच्चे के ऊपर वो अभिषेक आने दे प्रभु. பெந்தேகோஸ்தே நாளன்று உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றினது போல पेंटेकोस्ट के दिन जैसे तूने अपने अभिषेक उंडेला, உம்முடைய பரிசுத்தாவின் நிறைவு ஒவ்வொருத்தருக்குள்ளே காணப்பட நீர் கிருபை செய்யும். तेरी पवित्र आत्मा का परिपूर्णता हर किसी के अंदर दिखाई दे. எல்லா பலவீனத்தை அகற்றி போடுங்க ராஜா. सारे कमजोरियों को निकाल दे प्रभु. கர்த்தாவே, பவுல் தேவனை ஒவ்வொருத்தரி தேவனை ஞானஸ்நானம் கொடுத்த பிறகு और पौलुस जब बपतिस्मा देने के बाद எல்லார் மேல கைகளை வைத்த பொழுதப்பா, और सबके ऊपर जब हाथों को रखा, எல்லாரையும் பரிசுத்தாவில நிறைத்தீர். सभी को पवित्र आत्मा से तूने भरा, நிறைந்த ஒவ்வொருத்தரும் அந்நிய பாஷையில நிறைந்தார்களப்பா. और जो जो पवित्र आत्मा से भरे वो अन्य भाषा के वरदान को पाए. தீர்க்க தரிசனத்தை உரைத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. भविष्यवाणी किए करके कलाम कहता है. அப்படியாக உம்முடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும் ராஜா. ऐसे ही तेरा अभिषेक उतरने दे प्रभु. எல்லா கட்டுகளும் உடைந்து போகத்தக்க நீர் கிருபை सारा செய்யும். बंधन टूटने के लिए अनुग्रह कर. அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும் என்று வேதம் और சொல்கிறது. अभिषेक से सारे बंधन टूटेंगे करके कलाम கர்த்தாவே, कहा है. எல்லா கட்டுகளும் உடைந்து போகத்தக்க கிருபை செய்வீராக. सारा बंधन टूटने के लिए विनती करते எல்லா हैं. பிசாசின் கட்டுகள் உடைந்து போகட்டும். सारे शैतान के बंधन टूटने दे प्रभु. எல்லா கட்டுகளும் முறிந்து போகட்டும் ராஜா. सारे बंधन टूटने दे. உம்முடைய அபிஷேகத்தை நிரப்புவீராக. अपने अभिषेक से भर दे प्रभु. உம்முடைய அக்கினியினால் நீங்க நிரப்புங்க ராஜா. तेरे आग से भर दे प्रभु. பலவீனத்தை முற்றிலுமாக நீக்கி போடும். सारे कमजोरियों को निकाल दे. கர்த்தாவே, உம்முடைய அளவில்லாத கரை இறங்கட்டும் ராஜா. और बिना हिसाब का जो हाथ तेरा उतरने दे प्रभु. உம்முடைய கையளவு மேகம் ஒவ்வொருத்தர் மேல வந்து அமரட்டும். तेरे हाथ का इतना मेघ हर किसी के ऊपर आने दे प्रभु. கர்த்தாவே, நீர் உம்முடைய மேகத்தை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். अपने बादल को लेकर आने के लिए विनती करते உம்முடைய हैं. மகிமையின் மேகம் இந்த நேரத்தில் சபையின் மேல மூடுவதாக. आपका महिमा का बादल इस कलीसिया के ऊपर ढकने दे प्रभु. ஒவ்வொருத்தரை ஆசீர்வதிங்க ராஜா. हर किसी को आशीष दे. ஒவ்வொருத்தருடைய மகிமை காணத்தக்க நீர் கிருபை செய்யும். हर किसी का महिमा दिखाई देने दे. அதிசயத்தினால் நிரப்புங்க. अद्भुत से भर दीजिए. கர்த்தாவே, உம்முடைய வேதத்தை அறிந்து கொள்ளும்படி हे प्रभु, अपने कलाम को जानने के लिए என் இதய கண்களை திறந்தள்ளும் என்று சொன்னானப்பா. अपने मन के आंखों को खोल दो करके बोला. இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. इस समय में हम प्रार्थना करते हैं. வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய மனக்கண்களை திறந்து தாரும். आए हुए सभी के मन के आंखों को खोल दे. ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய கட்டுகளை உடைத்து தாரும். और सभी के आत्मिक बंधनों को तोड़ दे प्रभु. கண்களை திறந்தள்ளும் அப்பா. आंखों को खोल दे परमेश्वर. கர்த்தாவே, நீர் எலிஷாவினுடைய சத்தத்தை கேட்டு एलीशा की आवाज को सुनकर வேலைக்காரருடைய கண்களை திறந்தது போல नौकर के आंख को जिस तरह खोल दिया. தேவனே, இந்த அப்பிரயோஜனமான ஊழியக்காரனை அடியேனுடைய கரத்தில் தருகிறேனப்பா. और प्रभु इस सेवक मुझे तेरे हाथ में देते हैं. கர்த்தாவே, இந்த ஜெபத்தை சிறிய ஜெபத்தை கேட்டருளி इस संदेश इस छोटी सी प्रार्थना को सुनकर ஒவ்வொருத்தருடைய கண்களை திறந்து தாரும். हर किसी के आंखों को खोल दे प्रभु. உம்முடைய மகிமையை காணத்தக்க நீர் கிருபை तेरी செய்யும். महिमा को देखने के लिए अनुग्रह कर. உம்முடைய மகிமையை பார்க்கட்டும் ராஜா. तेरे महिमा को देखने दे. தேவனே, ஒவ்வொருத்தருடைய
கண்கள் உம்முடைய மகிமையை காணட்டும். हर किसी का आंख तेरी महिमा को देखने दे. ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए प्रभु. எங்கள் ஒவ்வொருத்தரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். हम हर किसी को नम्र करके तेरे हाथ में देते हैं. வாசித்த வசனத்தில் எங்களோடு பேசுங்க. जो वचन हमने पढ़ा उसके द्वारा हमसे बात कीजिए. கர்த்தா வர தடப்பட்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். जो रुकावट जिनको आने नहीं हुआ रुकावट है उनके लिए प्रार्थना करते हैं. யாரெல்லாம் வர முடியாமல் இருக்கிறார்களோ जो आ नहीं सके கர்த்தாவே அவர்களை bless பண்ணுங்கப்பா. प्रभु उन्हें आशीष कीजिए. அவங்க என்ன பலவீனத்தோடு இருந்தாலும் वो कोई भी कमजोरी से क्यों ना हो அந்த பலவீனத்தை நீக்குங்க उस தகப்பனே. कमजोरी को हटा दीजिए. கர்த்தாவே ஒவ்வொருத்தருடைய கட்டுகள் முறிந்து போகட்டும். हर किसी के बंधन टूटने दो. அதிசயத்தை செய்து கொடுங்க. अद्भुत को कीजिए. அற்புதத்தை செய்யுங்க ராஜா. चमत्कार को कीजिए கர்த்தாவே परमेश्वर. அன்று நூற்றுக்கு அதிபதி உம்மிடத்தில் வந்து சொன்னானப்பா, वो सरदार तेरे पास आकर बोला நீர் ஒரு வார்த்தை சொல்லு, तू एक शब्द बोल என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். मेरा नौकर ठीक होगा. இந்த நேரத்தில் அடியேன் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன் கர்த்தாவே. और इस समय मैं तेरे सामने आता हूँ. நீர் ஒரு வார்த்தை சொல்லும் அப்பா. अब एक शब्द बोलो प्रभु. தேவனே சகோதரர் விடுதலை பெறுவார்கள் அப்பா. मेरे भाई बहन छुटकार पाएंगे. அவங்க இந்த நேரத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் वो इस समय में कोई भी कोने में क्यों ना எந்த हो சூழ்நிலையில இருந்தாலும் कोई भी परिस्थिति में क्यों ना உம்முடைய हो வார்த்தை அவர்களுக்குள்ளாக கடந்து சென்று तेरा वचन उनके अंदर जाकर அவர்களை விடுதலை பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். उनको छुटकार देने के लिए विनती करते அவர்களை हैं. தேவனை விடுவித்து கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன் उनको அப்பா. छुटकार देकर लेकर आ. ஒவ்வொருத்தரை ஆசீர்வதிங்க. हर किसी को आशीष कर. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். नम्र करके तेरे हाथ में देते हैं. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशू मसीह के नाम से मांगते हैं जीवित पिता. ஆமென். आमेन. உட்காருவோம். बैठेंगे. வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை மீண்டும் வாசிப்போம். उत्पत्ति का 6वां अध्याय 8वें वचन को दोबारा पढ़ेंगे. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है நோவா மேல नूह के ऊपर நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. नूहा को परमेश्वर की दृष्टि में अनुग्रह मिला. நம்ம போன வாரம் பார்த்தோம், पिछले हफ्ते में हमने देखा 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம். दूसरा पतरस के दूसरे अध्याय के 5वें वचन में हमने देखा அதுல இந்த நோவா என்ன எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். नूह किस प्रकार का है करके हमने देखा. அவன் ஒரு பிரசங்கியார். वो एक प्रचारक है. அவன் எதை குறித்து பிரசங்கம் பண்ணா? वो किस चीज के बारे में प्रचार किया? நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணினா. वो धर्म के बारे में प्रचार किया. He is a preacher of righteousness. वो धार्मिकता का प्रचारक है. அவன் நீதி குறித்து பிரசங்கம் பண்ணக்கூடியவனா இருந்தான். वो धर्म के बारे में प्रचार करने वाला था. நோவாவுடைய ஊழியத்துல नूह के सेवकाई में 3 விதமான இழுப்பை குறித்து நம்ம பார்த்தோம். 3 प्रकार के खींच को हमने देखा. முதலாவது இழுப்பு, पहले खींच में அதாவது ஊழியத்துக்குள்ள அவன் இழுக்கப்பட்டான். उस सेवकाई के अंदर खींच आ गया. கர்த்தர் அவனை முதலாவது கட்டத்துக்குள்ள இழுத்தார். परमेश्वर ने उसे पहले भाग के अंदर खींचा. அதுல அவன் என்ன செய்தான் அப்படினா, उसमें उसने क्या किया? அவன் பிரசங்கம் பண்ண தொடங்கினான். वो प्रचार करने लगा. எதை குறித்து பிரசங்கம் பண்ணா? किस चीज के बारे में प्रचार किया? நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணினான். धर्म के बारे में प्रचार किया. நீதியை பற்றி அவன் பிரசங்கியார். धर्म के बारे में प्रचार करता है. இந்த பிரசங்கத்தின் நேரத்துல इस प्रचार के समय में இந்த இவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கறத பார்க்கணும். इसका जीवन कैसा था करके हमें देखना है. இன்னைக்கு நம்மளும் நம்ம ஒவ்வொரு கட்டத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவார். हमें भी अलग अलग भाग में परमेश्वर ले आएगा. முதலாவது இழுப்புக்குள்ள கொண்டு வருவார். पहले खींच के अंदर ले आएगा. இரண்டாவது இழுப்புக்குள்ள கொண்டு வருவார். दूसरे खींच के अंदर लाएगा. மூன்றாம் இழுப்பு, அதாவது மூன்றாவது ஊழியத்துக்கு கட்டத்துக்குள்ள கொண்டு வரும்போது, और तीसरे भाग के अंदर आते समय அது அந்த மூன்றாவது கட்டத்துக்குள்ள उस तीसरे भाग के अंदर உங்களுக்கும் தேவனுக்கும் மட்டும் தான் சம்பந்தம் இருக்கும். आपका और परमेश्वर का ही संबंध होगा. உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் சம்பந்தம் இருக்காது. आपका और संसार का कोई संबंध नहीं होगा. உலகத்து காரியத்துக்கு உங்களுக்கும் சம்பந்தமே வராது. संसार की चीजों का और आपका कोई संबंध नहीं आएगा. இந்த மூணு பாகமா பிரிச்சு எப்பவுமே பார்க்கணும். इसे हमेशा 3 भाग में करके देखना है. இந்த முதல் கட்டத்துல इस पहले भाग के अंदर நோவாவை கர்த்தர் ஊழியத்துக்குள்ள இழுக்கிறார். नूहा को परमेश्वर सेवकाई के अंदर लेता है. இந்த ஊழியத்தின் நேரத்துல इस सेवकाई के समय में இந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைச்சது. नूहा को परमेश्वर की आंखों में अनुग्रह मिली. தேவனுடைய கண்கள்ல இப்ப இவனுக்கு கிருபை கிடைக்குது. परमेश्वर की दृष्टि में इसको अनुग्रह मिली. பாருங்க, கண்கள்ல கிருபை கிடைச்சது. देखिए आंखों में दृष्टि मिली. நாம ஒவ்வொரு காரியமா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். एक एक करके हम देखेंगे. கிருபைனா என்னது? अनुग्रह क्या है? கண்களில் கிருபை கிடைச்சதுனா என்னது? और आंखों में अनुग्रह मिलना क्या है? பாருங்க, அவனை பற்றி இன்னும் கீழே நிறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. उसके बारे में और भी बहुत सारे चीज दिया गया है. பாருங்க, வாசிங்க 9ஆம் வசனத்தை வாசிங்க. 9वें वचन को भी हम पढ़ेंगे. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். 3 காரியம் நோவா பற்றி கொடுக்கப்பட்டிருக்குது. 3 चीज नूह के बारे में बताया गया है. ஒன்னு நீதிமான், एक धर्मी, இன்னொன்னு அவன் உத்தமன்,
और उत्तम व्यक्ति, அதாவது இங்கிலீஷ்ல பெர்ஃபெக்ட்னு சொல்லி கொடுத்திருக்குது. अंग्रेजी में परफेक्ट करके दिया गया है. மூணாவது காரியம் அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். और दूसरा वो परमेश्वर के साथ साथ चला. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் முதல் கட்டத்துக்குள்ள வர்றான். इस प्रकार का व्यक्ति एक पहले भाग में आता है. இந்த நோவாவுடைய வாழ்க்கை नूह का जीवन யார் யாருக்குள்ள இருக்குதோ जिस लोगों के अंदर है அவங்க முதலாவது இழுப்புக்குள்ள வருவாங்க. पहले खींच के अंदर आएंगे. பாருங்க இங்க நோவா பற்றி சொல்லும்போது नूह के बारे में जब बोलते हैं கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. परमेश्वर की आंखों में अनुग्रह मिली. இந்த கிருபை அப்படினு சொல்லும்போது अनुग्रह जब हम बोलते हैं அதுக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க அப்படினா इब्रानी भाषा में क्या बोलते हैं அத கென் அப்படினு சொல்வாங்க. केन बोला जाता है. இந்த கென் அப்படிங்கற இந்த வார்த்தையில केन ये जो शब्द है மொத்தம் 2 எழுத்துக்கள் உண்டு. 2 अक्षर हैं. இன்னைக்கு நமக்கும் கர்த்தர் என்னத்தை கொடுத்திருக்கிறார்? आज हमें भी परमेश्वर ने क्या दिया है? கிருபையை கொடுத்திருக்கிறார். अनुग्रह दिया है. இந்த கிருபையில इस अनुग्रह के अंदर கர்த்தர் என்ன செய்வார்? परमेश्वर क्या करेगा? இன்னைக்கு கிருபைக்கு ஒவ்வொரு மீனிங் உண்டு பார்த்துடுங்க. अनुग्रह का अलग-अलग मतलब है. கிருபை அப்படினு சொல்லியாச்சுனா अनुग्रह बोलने से நிறைய பேர் என்ன சொல்வாங்க அப்படினா बहुत सारे क्या बोलेंगे? தகுதி இல்லாத நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார்ல அதுதான் கிருபை. हम उसके काबिल नहीं है फिर भी वो हमें देता है इसलिए उसकी अनुग्रह है. நம்ம ஏதாவது தகுதி உள்ளவங்களா இருக்குமா? हम कोई भी चीज के लिए हम काबिल हैं क्या? கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது தகுதி உள்ளவங்களா இருக்குமா? परमेश्वर हमें देने के लिए हम कुछ काबिल हैं क्या? நாம எதுலயுமே தகுதி இல்ல. हम कोई भी चीज में काबिल नहीं. ஆனா அவருடைய கிருபை लेकिन उसकी अनुग्रह தகுதி இல்லாதவர்களுக்கு கூட அபிஷேகத்தை கொடுக்கிறார். जो काबिल नहीं है उन्हें भी अभिषेक देता है. தகுதி இல்லாதவர்களுக்கு வரத்தை கொடுக்கிறார். और जो काबिल नहीं है उनको वरदान देता है. தகுதி இல்லாதவங்களுக்கு ஊழியத்தை கொடுக்கிறார். और जिनके काबिल नहीं है उनको सेवकाई भी देता है. தகுதி இல்லாதவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். और जिनको काबिलियता नहीं है उनको आशीष करता है. இது கர்த்தருடைய கிருபை. ये परमेश्वर का अनुग्रह है. இன்னும் கிருபையில இன்னொரு விசேஷமான காரியங்கள் உண்டு. अनुग्रह के अंदर और एक विशेष बात है. இந்த கிருபைக்கு எபிரேய மொழியில கென் சொல்வாங்க. अनुग्रह को इब्रानी भाषा में केन बोलते हैं. அதுல மொத்தம் 2 எழுத்துக்கள் உண்டு. उसमें 2 अक्षर हैं. ஒன்னு இந்த ஹேத் அப்படிங்கற எழுத்து, एक है खेत அடுத்தது நூன் சோஃபித்னு சொல்வாங்க. और दूसरा नून सोफेत. சோ இந்த எழுத்து வந்து இத ஹேத் அப்படினு சொல்வாங்க. तो ये अक्षर से खेत बोला जाता है. இந்த இரண்டாவது எழுத்து வந்து இத நூன் சோஃபித்னு சொல்வாங்க. और ये दूसरा अक्षर जो है उसे नून सोफेत बोला जाता है. இந்த ஹேத் அப்படினா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படினா ये खेत का मतलब क्या है? அது வேலி அப்படினு சொல்லி அர்த்தம். वो उसका कुंपन है. அதாவது வேலி, वो उसका कुंपन है. ஹேத் அப்படினா வேலி. खेत का मतलब उसका कुंपन है. அவர் என்ன செய்றார்? वो क्या करता है? இந்த நூனை சுற்றிலும் ஒரு வேலியை போடுறார். वो नून के चारों ओर अपने कुंपन को लगाता है. இந்த நூன் என்னது? ये नून क्या है? நூன் அப்படினா விதை. नून का मतलब है बीज. இந்த 2 எழுத்துல ये दोनों अक्षर के अंदर ஒரு எழுத்து வந்து வேலி, एक अक्षर जो है कुंपन है, இன்னொரு எழுத்து வந்து விதை. और दूसरा अक्षर जो है वो बीज है. சோ கர்த்தர் என்ன செய்றார் பாருங்க. तो परमेश्वर क्या करता है देखो. அவர் தன்னுடைய பிள்ளைகளை சுற்றிலும் वो अपने बच्चों के चारों ओर அவர் தன்னுடைய வேலியை அமைக்கிறார். अपने कुंपन को फैलाता है. இன்னைக்கு நம்மள சுற்றி கர்த்தருடைய வேலி இருந்துச்சுனா आज अगर हमारे चारों ओर परमेश्वर का कुंपन है तो அதுதான் கிருபை. वही अनुग्रह है. அந்த வேலியை தாண்டி எந்த ஒரு பலவீனமும் வரக்கூடாது. वो अनुग्रह, वो कुंपन को पार करके कोई भी कमजोरी नहीं आना चाहिए. அந்த வேலியை தாண்டி எந்த ஒரு வியாதியும் வரக்கூடாது. उस कुंपन को पार करके कोई बीमारी नहीं आना चाहिए. அந்த வேலியை தாண்டி பிசாசு உங்களை தொடக்கூடாது. उस कुंपन को पार करके शैतान हमें छूना नहीं चाहिए. அந்த வேலியை தாண்டி எதுவும் வரக்கூடாது. उस कुंपन को पार करके कुछ नहीं आना चाहिए. அவர் அந்த வேலியை போட்டு வச்சிருக்கிறார். वो उस कुंपन को लगा कर रखा है. இன்னைக்கு நம்மள சுற்றி ஒரு வேலியை கர்த்தர் போடுகிறார். आज हमारे चारों ओर परमेश्वर एक कुंपन को लगाता है. இந்த நூனை சுற்றி ஒரு வேலியை போடுறார். ये नून के चारों ओर एक कुंपन को लगाता है. இந்த விதைகளை சுற்றி கர்த்தர் வேலியை ये போடுறார். बीजों के चारों ओर वो कुंपन को लगाता है. இன்னைக்கு நம்மள சுற்றி அந்த வேலி இருக்குதா? आज हमारे चारों ओर कुंपन है क्या? அந்த வேலி கர்த்தர் வைக்கணும். वो उस कुंपन को परमेश्वर रखना है. கர்த்தர்ட்ட கேட்கக்கூடிய கர்த்தாவே, परमेश्वर से क्या मांगना है प्रभु? எனக்கு அந்த என்னை சுற்றி அந்த வேலியை போடுங்கப்பா. मेरे चारों ओर वो कुंपन को लगाओ. யோபு பற்றி நம்ம பார்க்கும்போது अय्यूब के बारे में जब हम देखते हैं, யோபு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா अय्यूब के पहले अध्याय के 9वें वचन में देखेंगे तो அது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. परमेश्वर का वचन कहता है, அதாவது பிசாசு அதுல பேசுறான். शैतान बोलता है, நீர் அவனை சும்மாவா ஆசீர்வதித்திருக்கிறீர். आपने उसे ऐसे ही आशीष थोड़ी दिया. நீர் அவனை சுற்றி வேலி போட்டிருக்கிறீர். उसके चारों ओर तूने कुंपन फैला दिया है. அவன் சும்மா உமக்கு பயப்படுறான். वो ऐसे ही थोड़ी तुझसे डरता है. நீர் அவனை சுற்றி வேலியை போட்டிருக்கிறீர். उसके चारों ओर तूने कुंपन को फैलाया है. பாருங்க, வேலி வேணும் அப்படினா अगर कुंपन चाहिए तो கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்க வேண்டும். परमेश्वर के प्रति भय होना चाहिए. அந்த பயம் இருந்தால் वो भय होगा तो கர்த்தர் நம்மளை சுற்றி ஒரு வேலியை போடுறார். परमेश्वर हमारे चारों ओर एक कुंपन को फैलाता है. இவனுக்குள்ள ஒரு பயம் என்ன தெரியுமா? इसके अंदर एक भय क्या
क्या था? என் பிள்ளைகள் ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்களோ, मेरे बच्चे कुछ गुनाह किए होंगे, அவங்களுக்காக கர்த்தர்ட்ட மண்டாடிட்டு இருப்பான். उनके लिए परमेश्वर से मांगता था, எப்பவும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடியவன். हमेशा परमेश्वर के पास विनतियां करता था. என் பிள்ளைகள் ஏதாவது தப்பு செஞ்சா கர்த்தர் அடிச்சிருவாரு, मेरे बच्चे कुछ गुनाह किए तो परमेश्वर मार देगा. அவங்களுக்காக அவன் திறப்பின் வாசலில் நின்று கொண்டிருந்தான். वो उनके लिए उस बचाव के द्वार पर रुका था. அதனால इसलिए கர்த்தர் அவனை சுற்றிலும், परमेश्वर उसके चारों ओर, அவருடைய குடும்பத்தை சுற்றிலும், उसके परिवार के चारों ओर, அவருடைய பொருட்களை சுற்றிலும் उसकी चीजों के चारों ओर கர்த்தர் வேலியை போட்டிருந்தார். परमेश्वर ने एक कुंपन को लगाया. இன்னைக்கு நம்மள சுற்றி வேலி இருக்குதா? आज हमारे चारों ओर वो कुंपन है क्या? கர்த்தருக்கு பயப்பட பயம் இருக்குமானால் परमेश्वर के प्रति भय होगा तो நிச்சயமா வேலி இருக்கும். जरूर कुंपन होगा. கர்த்தருக்கு பயப்பட பயம் இல்லை என்றால், और यदि परमेश्वर के प्रति भय नहीं होगा तो அங்க கர்த்தருடைய வேலி இருக்காது. वहां परमेश्वर का कुंपन नहीं होगा. எல்லாம் உள்ள வந்து விசிட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும். सब अंदर आकर आके देखे जाएगा நம்ம எவ்வளவு கர்த்தருக்கு பயப்படுறோம். हम कितना परमेश्वर को डरते हैं. கர்த்தர் யோபு சுற்றி போட்டிருந்த வேலியை, परमेश्वर अय्यूब के चारों ओर जो कुंपन को लगाए थे, அந்த வேலி அவனுக்கு தெரியல, वो कुंपन उसे मालूम नहीं, அவனுடைய கண்களுக்கு ஒண்ணும் தெரியல, उसके आंखों में मालूम नहीं था, ஆனா பிசாசுக்கு தெரிஞ்சிருக்குது. लेकिन शैतान को मालूम है. அது ஆவிக்குரிய ஒரு வேலி. वो आत्मिक कुंपन है. பாருங்க, இவன் நேபுகாத்நேசர் வந்து नेबूखदनेस्सर எருசலேம் சுவரெல்லாம் இடிச்சு போட்டான். यरूशलेम के दीवार को, शहर पनाह को गिरा दिया தேவாலயத்தை சுட்டெரிச்சு போட்டான். और परमेश्वर के तंबू को जला दिया. கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? परमेश्वर ने क्या कहा? எருசலேமின் சுவர் இடிக்கப்பட்டிருக்குது, यरूशलेम का शहर पनाह गिर गया है, நான் அவர்களுக்கு அக்கினி மதிலாக காணப்படுவேன். मैं उनके लिए एक आग का खंबा बनकर खड़ा रहूंगा. அவர் ஒரு வேலியை போடுறார். उसने अपने कुंपन को लगाया. அது எப்படிப்பட்ட வேலி? वो किस प्रकार का कुंपन है? அது அவருடைய அக்கினியின் வேலியை போடுறார். उसके आग का कुंपन है. இன்னைக்கு நம்மள சுற்றி ஒரு அக்கினியின் வேலி இருக்கணும். आज हमारे चारों ओर वो आग का कुंपन होना चाहिए. இந்த அக்கினியின் வேலி யார் போடுறார் அப்படினா, ये आग का कुंपन कौन लगाता அது है? கர்த்தரே போடுகிறார். परमेश्वर ही लगाता है. எப்போ அந்த வேலி அங்க போடப்படும்? और कब ये कुंपन लगाया जाएगा? கர்த்தருடைய பயம் இருக்குமானால், परमेश्वर के प्रति अगर भय होगा அங்க तो வேலியை கர்த்தர் அமைக்கிறார். परमेश्वर वो कुंपन को लगाता है. கர்த்தருடைய பயம் இல்லை என்றால், यदि परमेश्वर के प्रति भय नहीं होगा तो வேலி இடிஞ்சு போயிடும். वो कुंपन टूट जाएगा. அந்த எருசலேமின் சுவர் இடிந்து போறது காரணம் என்ன? वो यरूशलेम का शहरपना गिरने का कारण क्या है? இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில பயம் இல்லாம போச்சு. इस्राएल लोगों के बीच में वो भय नहीं था. கர்த்தருக்கு பயப்பட பயம் இல்லாம போச்சு. परमेश्वर के प्रति भय नहीं था. எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை எழுதி அனுப்பினார். और यिर्मयाह भविष्यद्वक्ता परमेश्वर के वचन को लिख कर भेजा. ஆனா அந்த சிதேக்கியா ராஜா என்ன செய்தான் தெரியுமா? और सिदकिय्याह राजा ने क्या किया? அத பார்த்துட்டு தன்னுடைய கத்தியை வச்சு ரெண்டா கிழிச்சு और उसे देखकर तलवार से दो भाग करके அது அக்கினி தூக்கி போட்டான். उसे आग में डाल दिया. அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தையின் பயம் இல்ல. और वो परमेश्वर के वचन के प्रति भय नहीं இந்த था. பயம் முடிஞ்சு போனதுனால ये भय समाप्त होने की वजह से அந்த வேலி இடிக்கப்பட்டது. वहां जो बाढ़ है वो टूटा गया. அங்க அந்த சுவர்கள் இடிக்கப்பட்டது. वहां की दीवार गिर गई. நேபுகாத்நேசருடைய டீம் வந்து எல்லாத்தையும் இடிச்சு போட்டாங்க. और नेबूखदनेस्सर का पूरा झुंड आकर उसे मार गिरा दिया. இன்னைக்கு நம்மளை சுற்றி வேலி இருக்கா இல்லையா? आज हमारे चारों ओर वो बाढ़ है कि नहीं? இதுல ஒரே ஒரு காரியத்துல தான் தெரியும். एक ही चीज में दिखाई देगा. நம்ம கர்த்தருக்கு பயப்பட பயம் இருக்குமானால், हम परमेश्वर के प्रति अगर डरते हैं, நம்மளை சுற்றி வேலி இருக்கும். हमारे चारों ओर वो बाढ़ होगी. கர்த்தருக்கு பயப்பட பயம் இல்லை என்றால், यदि परमेश्वर के प्रति भय नहीं है வேலி तो இடிஞ்சு போயிருக்கும். वो बाढ़ गिर जाएगा. பாருங்க, ஜக்கரியா 2ஆம் அதிகாரம் जकरिया का दूसरा अध्याय அதுல 5ஆம் वचனத்தை வாசிக்கலாம். 5वें वचन को हम पढ़ेंगे. ஜக்கரியா 2:5. जकरिया 2:5. நான் அதற்கு சுற்றிலும் நான் அந்த எருசலேமை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவங்களை சுற்றி அக்கினிமயமான மதிலாக காணப்படுவேன். वो उनके चारों ओर आग की शहरपनाह बनकर ठहरेगा. அவங்க மத்தியில நான் மகிமையாக வெளிப்படுவேன். और उनके बीच में महिमा में प्रकट होऊंगा. வேலி இல்லாம மகிமை வெளிப்படாது. और अगर शहरपनाह नहीं होगा तो वो महिमा नहीं होगा. நம்மளை சுற்றி வேலி இல்ல அப்படினா, अगर हमारे चारों ओर वो शहरपनाह नहीं है, உங்களை சுற்றி வேலி இல்லனா, अगर आपके चारों ओर वो बाढ़ नहीं है तो கர்த்தர் உங்க நடுவுல இருந்து மகிமைப்பட முடியாது. परमेश्वर आपके बीच में से महिमा नहीं पा सकता. கர்த்தருக்கு பயப்பட பயம் வேண்டும். परमेश्वर के प्रति भय होना चाहिए. பயம் இல்ல அப்படினா, यदि भय नहीं होगा तो நம்ம வாய் தாறுமாறா பேசும். हमारी जुबान कुछ भी बोलेगी. நம்மளுடைய கண்கள் அங்கெங்கேயும் பறக்கும். हमारी आंखें यहाँ वहाँ उड़ेगी. நம்மளுடைய நடைகள் எங்கெங்கெல்லாமோ போகும். हमारी चाल
चाल यहाँ वहाँ चलेगा। பயம் இல்ல அப்படின்னா यदि भय नहीं है तो கர்த்தருடைய வேலி நம்ம மேல இருக்காது. परमेश्वर का बाढ़ हमारे ऊपर नहीं होगा। குடும்பத்துக்குள்ள அங்க வேலி இல்ல அப்படின்னா परिवार के अंदर वो बाढ़ नहीं है तो பிசாசு விளையாட ஆரம்பிச்சிருவான். शैतान खेलने लगेगा। இன்னைக்கு நம்மள சுற்றி எப்படி இருக்குது? आज हमारे और कैसा है? கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேணும். परमेश्वर के प्रति भय होना चाहिए। சகோதர சகோதரிகளை பயக்க வேண்டாம். और भाई बहनों को नफरत न करे, யாரையும் வெறுக்க வேண்டாம். किसी को नफरत न करे, யாருக்கும் விரோதமா பேச வேண்டாம். किसी के विरुद्ध में बात न करे। பாருங்க கர்த்தர் சொல்றாரு, परमेश्वर कहता है நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போனா आप एक घर में जाओगे, அந்த வீட்ல சமாதானம் உண்டாகும்படி வாழ்த்துங்கள். उस घर में शांति हो ऐसे उन्हें आशीष दो। அவங்க அந்த வீட்ல சமாதானம் இறங்கும். उस घर में आशीष उतरेगी। அங்க தகுதியுள்ள ஆள் இல்ல அப்படினா यदि उसके योग्य व्यक्ति नहीं है அந்த तो சமாதானம் உங்ககிட்ட ரிட்டர்ன் வந்துரும். वो शांति आपके पास दोबारा लौट जाएगी। இது உண்மைதான். ये सच है। இது 100% நடக்கும். 100% ऐसे ही होगा। இது சமாதானத்தை சொன்னா மட்டும் நடக்காது. केवल शांति को बोलेंगे तो नहीं, ऐसा नहीं। நீங்க மத்தவங்களை சபிச்சாலும் சரி, आप दूसरों को श्राप देंगे तो भी, மத்தவங்களுக்கு விரோதமா பேசினாலும் சரி, आप दूसरों के विरुद्ध बात करेंगे तो भी அந்த குடும்பத்துல போய் இறங்கும். அது वो घर के ऊपर तो उतरेगी। நீங்க சொல்ற அந்த சாபம் அந்த குடும்பத்து மேல இறங்கும். आप जो श्राप बोलते हैं वो परिवार के ऊपर उतरेगा। அவங்களுக்கு விரோதமா பேசுற பேச்சு அந்த குடும்பத்து மேல இறங்கும். और उनके विरुद्ध जो बोलते हैं वो बात उतरेगी। ஆனாங்க அதை ஏற்றுக்கொள்ள தகுதி இல்லன்னு வைங்க அந்த குடும்பத்துல. लेकिन उस परिवार के अंदर अगर स्वीकार करने का ये नहीं होगा, அந்த சாபத்தை ஏற்றுக்கொள்ள அந்த தகுதியாள இல்ல அப்படினு வைங்க, अगर उस श्राप को स्वीकार करने का काबिल कोई नहीं होगा, அந்த சாபத்தை ஏற்றுக்கொள்ள ஒரு தகுதியான இல்ல அப்படினா, वो श्राप को स्वीकार करने के लिए काबिल कोई नहीं है तो அந்த சாபம் திரும்ப யார் சபிச்சாங்களோ அவங்ககிட்ட போயிடும். वो श्राप जिसने उनको श्राप दिया उनके पास जाएगा। அப்ப நம்ம என்னைக்குமே சபிக்க கூடாது. तो हम कभी श्राप नहीं देना। யாரையும் வெறுக்காதீங்க. किसी को नफरत मत कीजिए। கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குமானால் परमेश्वर के प्रति भय होगा तो அவர் நம்மளை சுற்றி வேலி போடுறார். वो हमारे चारों ओर कुंपन को लगाता சமாதானத்தை है। பெறுவதற்கு शांति को पाने के लिए யாருமே தகுதி இல்ல. நம்ம कोई भी हम काबिल नहीं ஆனா है, தகுதியுள்ள ஒருத்தர் நம்ம நடுவுல இருக்கணும். लेकिन योग्य परमेश्वर हमारे बीच में है। அந்த தகுதியுள்ள ஒரு நபர் நம்ம குடும்பத்துல இருக்கணும். वो योग्य एक व्यक्ति हमारे घर में होना चाहिए। அந்த தகுதியுள்ள நபர் யாரா இருக்கணும்னா, और वो योग्य व्यक्ति कौन होना அது चाहिए? யெகோஷுவாவை आमीन, காணப்படணும். वो यहोशुआ होना चाहिए। நம்ம தகுதியற்றவர்கள், हम योग्य नहीं है, அந்த சமாதானத்தை பெற நம்ம தகுதி இல்ல. उस शांति को पाने के लिए हम योग्य नहीं ஆனா है, அவர் வேலியை போட்டு लेकिन वो बाढ़ को लगाकर அவர் நம்ம மத்தியில நம்ம குடும்பத்துல மகிமையாக இருந்தால், वो हमारे बीच में हमारे परिवार के ऊपर महिमा से रहेगा। யார் तो என்ன ஆசீர்வாதம் சொல்றாங்களோ எல்லாம் உங்களுக்கு தான். जो आपको आशीष देते हैं सब आपके लिए है। யாராவது சபிச்சாங்கன்னா, यदि किसी ने श्राप दिया, அங்க தகுதியான ஆள் இல்ல. वहाँ योग्य व्यक्ति नहीं है। யெகோஷுவா அங்க இருக்கிறதுனால यहोशुआ वहाँ पर है, इसके அந்த लिए அந்த குடும்பம் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் மாறிடும். वो परिवार आशीषमय परिवार होगा। ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு தகுதியுள்ள குடும்பமா மாறுது. आशीष को पाने वाले एक परिवार हो जाएगी। ஆனா அவர் மட்டும் இல்லன்னா, लेकिन वो नहीं होगा तो அங்க தகுதி இல்லன்னு அர்த்தம். वहाँ पर काबिलता नहीं है, அந்த ஆசீர்வாதத்தை பெற தகுதி இல்லன்னு அர்த்தம். आशीष को पाने का योग्यता नहीं இன்னைக்கு है। நம்மளுடைய குடும்பத்துல आज हमारे परिवार வேற में யாரையும் நீங்க பார்க்காதீங்க. और किसी को मत நீங்க देखिए। என்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டாம். आप मेरे परिवार को मत देखिए, அவருடைய குடும்பத்தை பார்க்க வேண்டாம். पौल के परिवार को मत நம்ம देखिए। அவங்க குடும்பத்தை நம்ம हम பார்க்கணும். अपने अपने परिवार को देखेंगे। என் குடும்பத்துல பயம் இருக்குதா? मेरे परिवार में वो भय है क्या? நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுறேனா? मैं परमेश्वर के वचन को डरता हूँ क्या? அவருக்கு பயப்படுற பயம் இருக்குமானால் उसके प्रति भय होगा तो நம்மள சுத்தி வேலி இருக்கும். हमारे चारों ओर वो बाढ़ होगा। பயம் மட்டும் இல்லன்னா, यदि भय नहीं होगा तो அங்க வேலி இருக்காது. वो बाढ़ नहीं होगा, எல்லா மிருகங்களும் உள்ள வரும். सारे जानवर अंदर आएंगे। அந்த மிருகத்தின் குணங்கள்லாம் குடும்பத்துல இருந்து वो வெளிப்படும். सारे जानवर के गुण परिवार के अंदर से प्रकट அந்த होगा। காரியம் வேண்டாம். वो चीज नहीं चाहिए। கர்த்தர் நம்மளை சுற்றி வேலி அடைப்பாராக. परमेश्वर हमारे चारों ओर बाढ़ को लगाए। நோவாவையும் நோவாவுடைய குடும்பத்தையும் சுத்தி नू और नू के परिवार के चारों ओर அவர் வேலியை போட்டிருந்தார். उसने बाढ़ को लगाया, அதனாலதான் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. इसीलिए वो उद्धार पाए, அதனாலதான் அவங்க இழக்கப்படவில்லை. इसीलिए वो उनको खोए नहीं गए। இன்னைக்கு தகுதியான ஆள் நம்மளுடைய குடும்பத்துல யாரு? आज योग्य व्यक्ति हमारे परिवार में कौन है? யெகோஷுவா மட்டும்தான். ये केवल यहोशुआ है। அவர்தான் நமக்கு தகுதியான தகப்பன். वही हमारे लिए योग्य परमेश्वर है। அவர்தான் நம்ம வீட்டின் தலைவர். वही हमारे घर का मुखिया है। அவரும் அவருடைய குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட்டாச்சு. उसके और उसके घराने उद्धार पाए हैं। தன்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு பேழை உருவாக்கிட்டார். अपने परिवार उद्धार में आने के लिए एक नाव को उसने அந்த बनाया। பேழைக்குள்ள उस नाव के अंदर அவருடைய குடும்பம் மட்டும்தான் உள்ள போகும். केवल उसका परिवार ही अंदर जाएगा। இன்னைக்கு நமக்கு தேவனுடைய பயப்பட பயம் இருக்குதா? आज परमेश्वर के प्रति भय है क्या? ஒவ்வொரு நேரம் பயம் இருக்கணும். हर एक समय भय होना चाहिए।